Hi children, in social science we'll see geography, unit 2, tourism. டூரிசம் பற்றி பார்க்க போகிறோம். டூரிசம்னா என்னது? நம்மளாம் சொல்லுவோம், இந்த லீவுக்கு நாங்கள் வந்து டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டூரிஸ்ட், அதை நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம வந்து நிறைய பிளேசஸ்க்கெல்லாம் போவோம் இல்லையா, நமக்கு தெரியாத பிளேசஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வரதை வந்து நம்ம டூரிசம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து ஜாலிக்காக போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த டூரிசமில் வந்து அதுக்காக மட்டும் இல்லை, நிறைய பர்பஸஸ், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். See, introduction. The word tourist was derived from an old English word turian, which refers to a person who travels out of his usual environment for not more than 1 year and less than 24 hours. இப்போ பாருங்கள், டூரிஸ்ட் அப்படின்ற வேர்டு எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க? டூரியன் அப்படின்ற வேர்டு. டூரியன் அப்படின்றது யார்? ஒரு பர்சன். அவங்க வந்து இந்த மாதிரி டூர் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பின்னடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. டூரியன் அப்படின்ட்டு ஒரு பர்சன் வெளியில் போகிறவங்கள சொல்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு மேலே, இப்போ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு தான் நான் வருவேன் அப்படின்னா அதையும் டூரிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டூர் போகிறதா தான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் 1 இயர், நான் இப்போ போனால் நெக்ஸ்ட் இயர் தான் நான் திரும்பி வருவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 1 டேக்கு மேலே போயிட்டாலே அதை வந்து டூரிஸ்ட், டூர் ட்ராவல் பண்ணாலே வந்து டூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் ட்ராவல் மேபி ரிலீஜியஸ், ரீக்ரியேஷன், பிஸ்னஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல். ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க 1 டேக்கு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தான் வருவேன், நாளான்னைக்கு தான் வருவேன், இந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி 1 டேக்கு மேலே அவங்க வந்து ட்ராவல் பண்ணாலே வந்து இது வந்து டூரிஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க போகிற அந்த டூரிஸ்ட், அந்த ட்ராவலுடைய பர்பஸ் வந்து என்னவாக இருக்கலாம்? ரிலீஜியஸாக இருக்கலாம், ஏதாச்சும் கோவிலுக்கு, டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் ரீக்ரியேஷன், சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஜாலிக்காக போகலாம். இல்லை அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் விஷயமாக போகலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மானுமெண்ட்ஸு, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், ஏதாச்சும் நான் மகாபலிபுரம் போகிறேன், நான் தாஜ்மஹால் பார்க்க டெல்லி போகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா கல்ச்சுரல், நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பரிகாரம்லாம் செய்யுங்க, அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயத்துக்காக நாம் போகிறது, இந்த மாதிரிலாம் இது எல்லாமே வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான பர்பஸாக இருக்கலாம். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாக போகலாம், வெளிநாடு போகலாம். இப்போ பெங்களூர் போகிறேன் அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டல் விஷயமாக போகலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். இதில் வந்து என்ன பேசிக்? டூரிசம் has become an important source of income for many regions or even for entire countries of the வேர்ல்டு. ஸோ நிறைய பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டூரிசம்னாலேயே வந்து நிறைய இன்கம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பில், நம்ம சொசைட்டிக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் சோஷியல், கல்ச்சர், educational and economic sectors of the nation and their international relations too. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து டூர் போகிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கண்ட்ரிக்கும், நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர்லாம் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பொருளாதார வளர்ச்சி, அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் டூரிஸ்ட், இது மாதிரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நல்லாவே டெவலப் ஆகுது. இந்த டூரிசமில் வந்து 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி அண்ட் அம்யூனிட்டிஸ். அட்ராக்ஷன் அப்படின்னா, வாவ் இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ டென்ஷனில் போனாலும் அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை பார்த்தா நமக்கே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் இருக்கும்.
இல்லையா? ஸோ ஒரு நம்மளறியாமலே நம்மளே வந்து சந்தோஷமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த பிளேசஸ் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அக்சசபிலிட்டி அப்படின்றது ட்ராவலே, அதாவது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ அந்த பிளேஸை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது அக்சசபிலிட்டி. நெக்ஸ்ட்டு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம கம்ஃபர்ட்டும் கன்வீனியன்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த அம்யூனிட்டிஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A3 கான்செப்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அட்ராக்ஷன் மெயின்லி கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 டைப்ஸ். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் நேச்சுரல் அட்ராக்ஷன், அனதர் ஒன் இஸ் கல்ச்சுரல் அட்ராக்ஷன். நேச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னா சும்மா நேச்சுரல் சீனரிஸ்லாம் போய் பார்ப்போம், ஒரு போய் பார்ப்போம், இல்லை வந்து ஹில் ஸ்டேஷன்ஸு, லேண்டு, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து போய் பார்க்குறது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊட்டி, கொடைக்கானல்லாம் போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து போகிறது. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு பாருங்கள், லேண்ட்ஸ்கேப், சீஸ்கேப், பீச்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ஸ், இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நேச்சுரல் அட்ராக்ஷன் சொல்லலாம். கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு பிளேஸ்க்கு இப்போ மகாபலிபுரம் போகிறோம், அங்கே வந்து நிறைய சிலைகள் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனால் அது நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகிறது. தாஜ்மஹால் போகிறோம், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போய் அது வந்து ஒரு மெமரிக்காக, ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா? அப்புறம் ஏதாச்சும் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க, பூம்புகார் போய் பார்க்கலாம், அங்கே கண்ணகி சிலையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்ச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அக்சசபிலிட்டி பாருங்கள். It means the reachability to the particular place of attraction through various means of transportation such as road, rail, water and air. ஸோ அந்த பிளேஸை போய் நம்ம ரீச் ஆகிறத தான் நம்ம சொல்லுவோம், ட்ராவல் பண்ணி. ஸோ அதில் வந்து போகிற வழியில் பாருங்கள், ரோட் வழியாக போகும், ட்ரெயினில் போவோம், அதுக்கப்புறம் வாட்டர், ஏர், இது எல்லாத்துலேயுமே போவோம் இல்லையா? ஒரு பர்டிகுலர் பிளேஸை போய் நம்ம ரீச் ஆகிறது தான் இந்த அக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் டிசைட்ஸ் த cost of travel and the time consumed in reaching or accessing the specific attraction. ஸோ ஒரு பிளேஸை போய் ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாம் தான் அக்சசபிலிட்டி. அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அக்சசபிலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அம்யூனிட்டிஸ்னு நான் என்ன சொன்னேன், கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, கன்வீனியண்ட்டாக இருக்கிறது. இங்கே போனால் நம்ம எங்கே தங்க போகிறோம், அங்கே கம்ஃபர்டபுளாக அந்த பிளேஸ் நமக்கு வந்து ஆப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது அப்படின்ற அதெல்லாம் தான் வந்து அம்யூனிட்டிஸ். அக்கோமடேஷன்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய அக்கோமடேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃப்ஸ் அண்ட் அதர் ஸ்டேயிங் யூனிட்ஸ். இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் போய் அங்கே போய் தங்கி இருந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் போயிட்டு அந்த பிளேஸை ரீச் ஆகுவாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் போகிறவங்களாம் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அக்கோமடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஆர்கனைசர்ஸ், டூர் ஆப்ரேட்டர்ஸ், ட்ராவல் ஏஜென்ட்ஸ். ஸோ அதாவது கூட்டிகிட்டு போகிறவங்களே இருக்காங்க, டூருக்கு இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறவங்களே இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க, அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ டூர் ஆப்ரேட்டர்ஸ், அவங்க நம்மளை கூப்பிட்டு போய் இங்கே இந்த பிளேஸ் இருக்குது, இங்கே இந்த பிளேஸ் இருக்குது, இதுக்கப்புறம் இது இருக்குது, இந்த மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறவங்கள வந்து நம்ம வந்து ட்ராவல் ஆர்கனைசர்ஸ், டூர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ், பாஸ்போர்ட் அண்ட் விசா ஏஜென்சிஸ். ஸோ இதுவுமே வந்து இதுக்குள்ள ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனால் அதுக்கு வந்து நமக்கு தேவையான விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஏற்பாடுகளும் நம்மளை செஞ்சு கொடுத்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதும் வந்து இதில் அடங்கிறது. அதுக்கப்புறம் செக்டர்ஸ் ரிலேட்டட் டு ட்ராவல், இன்சூரன்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. நம்ம போகிற ட்ராவல் வந்து சேஃப்டியாகவும் செக்யூராகவும் இருக்கணும், இதுக்கும் இது அடங்குது. இந்த அம்யூனிட்டிஸ்குள்ளே தான் வருது. நெக்ஸ்ட்டு டூரிசமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ட்ராவல் இஸ் எ ஃபேசினேஷன் ஃபார் மேன்கைண்ட். அப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ரொம்ப பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ராவல் அப்படின்றது வந்து
அது ஒரு ஃபேஷனாகவே இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். டூரிசம் கேன் பி டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர், யூட்டிலிட்டி, டைம், டிஸ்டன்ஸ். ஸோ டூரிசம் அப்படின்றது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. நேச்சர், யூசேஜ், யூட்டிலிட்டின்றது அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடியது, டைமு, அதுக்கப்புறம் அங்கே போகிற டிஸ்டன்ஸு. இவ்வளோ தூரமாக இங்கே யாருப்பா போகிறது, அப்புறம் அடுத்த வருஷம் பேசிக்கலாம் அப்படின்னும் சொல்லுவோம். இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இதில் அடங்குது. அதில் பாருங்கள் என்னென்ன டைப்ஸ் பாருங்கள். ரிலீஜியஸ் டூரிசம், கல்ச்சுரல் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், எக்கோ டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம், ரீக்ரியேஷனல் டூரிசம். இதை பற்றிலாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ரிலீஜியஸ் டூரிசம் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் டூரிசம் wherein people travel individually or in groups for pilgrimage to a religious location such as temples, churches, mosques and other religious places. ஸோ பீப்புள் வந்து சர்ச்சுக்கோ, டெம்பிள்க்கோ, மாஸ்க்கோ வந்துட்டு குரூப்பாக சேர்ந்து போவாங்க. இல்லை நிறைய பேர் ஒரு 5 or 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அது எல்லாம் வந்து இந்த ரிலீஜியஸ் டூரிசமில் தான் வரும். ரிலீஜியஸ் டூர் பாருங்கள் எங்கெங்கே போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்லாம் எங்கே போவாங்களாம், காசி, அது எங்கே இருக்குது, வாரணாசியில். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் பீப்புளெலாம் வந்து ஜெருசலம்க்கு போவாங்க. முஸ்லீம் பீப்புளெலாம் வந்து மெக்காவுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா, காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. காசி ராமேஸ்வரம்னு போயிருக்கான், புண்ணியத்தை தேடுறதுக்கு போயிருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதையெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலீஜியஸ் டூர் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டூர் அப்படின்றது என்னன்னு பாருங்கள். இட் ஃபோக்கஸஸ் ஆன் விசிட்டிங் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் லைக் மியூசியம், மானுமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் ஏரியாஸ், ஃபோர்ட்ஸ், டெம்பிள் அண்ட் ஸோ ஒன். ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இருந்திருக்கும், நிறைய எவிடென்சஸ்லாம் இருந்திருக்கும். அப்போ வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி புக்ஸில் ஹிஸ்ட்ரியிலலாம் நிறைய படிச்சிருக்கோம். இன்றைக்கும் அந்த பிளேஸில் அந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மியூசியம், அவங்களாம் யூஸ் பண்ணின திங்ஸு, அது எல்லாமே வந்து அதை பார்க்குறதுக்காக, ஃபோர்ட்ஸு, டெம்பிள்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்காக, ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்து போகிறது தான் வந்து என்ன சொல்லுவோம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கர் வாட் ஆஃப் கம்போடியா, தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா, பிரமிட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் டு கோட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து தெரியும் தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் கட்டினது, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட். அந்த மாதிரியே பிரமிட்ஸு, அங்கோர் வாட்ஸ் இதுவுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் தான். இதையும் பார்க்குறதுக்காக பீப்புள் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்கோ டூரிசம். இது ஒரு எக்கோ அப்படின்னாலே வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பயாலஜிக்கலாக இது பார்க்குறதுக்காக போகிறது தான் வந்து இந்த எக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்கோ சிஸ்டம் அப்படின்லாம் படிச்சிருப்போம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது. இட் இன்வால்வ்ஸ் ட்ராவல் த்ரூ டெஸ்டினேஷன் வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் த்ரைவ் இன் எ நேச்சுரலி ப்ரிசர்வ்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதை வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரிசர்வ் ஆகிருக்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதை வந்து எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பாருங்கள் நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸில் அனிமல்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பிளான்ட் டைப்ஸும், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது ஃபாரஸ்ட் ஏரியாஸில் தான். ஸோ அங்கேயும் வந்து என்ன சொல்லுவாங்க, டூர் போவாங்க. அதை வந்து எக்கோ டூரிசம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஆஃப்ரிக்கான் ஃபாரஸ்ட் சஃபாரி. அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரெக்கிங் இன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், மேலே அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு ட்ரெக்கிங் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹிமாலயாஸ்க்கு மேலே போகிறது. ஸோ அதுவும் வந்துட்டு இதெல்லாம் எக்கோ டூரிசமில் தான் அடங்கிறது.
நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு த aspects of cultural tourism. ஸோ இந்த கல்ச்சுரல் டூரிசம் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் படிக்கிறத வந்து கேஸ்ட்ரானமி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அட்வென்ச்சர் டூரிசம். அட்வென்ச்சர் அப்படின்னாலே நமக்கு எப்படி தெரியும், எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக த்ரில்லிங்காக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த அட்வென்ச்சர். Adventure tourism is a type of tourism involving travel to remote or exotic places in order to take part in physically challenging outdoor activities. So எக்ஸாட்டிக் அப்படின்னாலே வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ இல்லை மற்ற வேறு பிளேஸ்க்கோ, ரொம்ப லாங் பிளேஸ்க்கோ போகிறது. ஸோ இது வந்து எதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்கு குழந்தைங்களாகட்டும் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் மாதிரி ஏதாச்சும் வைக்கிறாங்க, அங்கே வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க, நானும் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அது ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்கக்கூடிய அந்த கேமை வந்து நான் போய் ப்ளே பண்ண போகிறேன், அந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை வந்து சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணி அதில் அங்கே ட்ராவல் பண்ணுறது தான் வந்துட்டு அட்வென்ச்சர். ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கை டைவ் இன் ஆஸ்திரேலியா, bungee jumping in New Zealand, mountaineering in the peaks of Himalayas, rafting in the Brahmaputra river at Arunachal Pradesh. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஐயோ சாமி எனக்கு பயமாக இருக்கும், நான் போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி இது பாருங்கள், மவுண்டெய்னரிங் இன் த பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாலயாஸ்க்கு மேலே போகிறது, வாக் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ராஃப்டிங் அப்படின்னா வந்து இந்த படகு மாதிரி வுட்டுலேயே செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து அந்த மாதிரி ராஃப்ட் பண்ணுறது, அதில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறதுல வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது, டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ராஃப்ட். ஸோ இதையும் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கே சேலஞ்சபிளாக இருக்கும் நம்ம செய்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் வந்துட்டு அட்வென்ச்சர் டூரிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரீக்ரியேஷ்னல் டூரிசம். ரீக்ரியேஷன்னா முன்னையே சொன்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம போகிறது. This type of tourism aims at enjoyment, amusement or pleasure or mainly for fun activity. சும்மா ஒரு ஜாலிக்காக போகிறது. வாட்டர் ஃபால்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், பீச்சஸ், நான் போய் நல்லா ஜாலியாக குதிச்சுட்டு வருவோம். பார்க்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்ராக்டிவ், குழந்தைங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ், இதெல்லாம் வந்து ரீக்ரியேஷ்னல் டூரிசம்னு சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெர் ஆர் சர்டைன் மாடர்ன் டைப்ஸ் ஆஃப் டூரிசம். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ இருந்தே இருந்துட்டு இருக்கக்கூடிய டூரிசம். இது தவிர இன்னும் நிறைய டூரிசம்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பாருங்கள். ஆனுவல் டே டூரிசம், இண்டஸ்ட்ரியல் டூரிசம், சீசனல் டூரிசம், இன்டர்நேஷ்னல் டூரிசம், குரூப் டூரிசம், ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஹெல்த் டூரிசம், ஃபார்ம் அண்ட் ரூரல் டூரிசம். ஸோ ஆனுவல் டே டூரிசம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுவோம், அது வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக ஜாலியாக போகிறது. இண்டஸ்ட்ரியல் டூரிசம், அங்கே இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, அதை போய் விசிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு டூரிசம். சீசனல் டூரிசம் அப்படின்னா இயர்லி இந்த மந்த் ஆனால் டூர் போவாங்க, இயர்லி இந்த மந்த்துக்கு. இப்போ வந்து புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டு திருப்பதி போவாங்க இல்லையா. ஸோ அந்த வருஷத்தில் இந்த டைமில் போகிறத வந்து சீசனல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் டூரிசம், அதாவது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போகிறது. குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து போகிறது ஒரு டூரிசம். ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஸ்போர்ட்ஸ்க்காக போகிறது, போய் ஜாலியாக விளையாண்டுட்டு வர்றது. அங்கே ஏதாச்சும் இப்போ இந்த அட்வென்ச்சர் டூரிசம் சொன்ன இல்லையா, ஒரு சேலஞ்சபிளான ஆக்டிவிட்டியை எதிர்நோக்கி போகிறது. அதுக்கப்புறம் ஹெல்த் டூரிசம், மெடிக்கல் விஷயத்துக்காக, மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்தது அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்காக டூரிசம் போகிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் அண்ட் ரூரல் டூரிசம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வேறு பிளேஸில் போயிட்டு அங்கெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அங்கே ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து இப்போ தென்னை மரம் நிறைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ தென்னை மரம் நிறைய இருக்கிற ஏரியாஸில் போய் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னென்ன போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விசிட் பண்ணிட்டு வர்றது ஃபார்ம் அண்ட் ரூரல், அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டூரிசம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேட்டிவ் கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ளேயே போகிற ட்ராவல் போகிறத வந்து இன்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் தென் அது இந்தியாவை தாண்டி வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறத அவுட்பவுண்ட் டூரிசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் டூரிசம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். International tourism is undertaken to visit the places of international importance and to gather knowledge about international culture and customs. ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேசஸ்க்கு விசிட் பண்ணுறதுக்காக போகிறது. அது எதுக்காக? நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு. அங்கெல்லாம் கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே அவங்க எப்படி வந்து பழகுறாங்க, ஹேபிட்டட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. அதுதான் இன்டர்நேஷ்னல் டூரிசம். For this, there are certain travel forms and formalities to be fulfilled by the tourist, such as passport, visa, foreign currency, air ticket, travel insurance and other immigration details. ஸோ இதுக்கு இன்டர்நேஷ்னல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம இந்தியா விட்டு வெளியில் போகிறது தான் இன்டர்நேஷ்னல், ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறது. ஸோ இதுக்கு வந்து போனால் நம்ம என்ன பஸ்ஸை பிடிச்சி போயிடுவோமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு என்னென்ன வேணும்? நம்ம வந்து போனால் ஏரோப்ளைனில் போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுது? பாஸ்போர்ட் வேணும், வீசா வேணும், அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சி இருக்கணும், ஏர் டிக்கெட் வேணும், அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணும். அது இல்லாமல் இங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். இவ்வளவும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் டூர் போக முடியும். இங்கே பாருங்கள், வீசாவை பற்றி கொடுத்துருக்காங்க. வீசா அப்படின்றது என்ன? எ டாக்குமெண்ட் இஷ்யூடு டு எ பர்சன். ஒரு பர்சனுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறது. அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாம்ப் மார்க்டு ஆன் த பாஸ்போர்ட் ஆஃப் எ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு விசிட் அதர் கண்ட்ரி. இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்றவங்க பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு வீசா. அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அனதர் கண்ட்ரிக்கு வந்து போக முடியும். அதுலேயே வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் வீசா, அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு ஜாலிக்காக வந்து போகிறது டூரிஸ்ட் வீசா. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் கண்ட்ரிஸ் போவாங்க. அது ஸ்டூடெண்ட் வீசா. அதுக்கப்புறம் ஜாபுக்காக போகிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசா, ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறது. மெடிக்கல் வீசா அப்படின்றது வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக, உடம்பு சரியில்லை அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து மெடிக்கல் வீசா வாங்கணும். ஓகேவா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு அந்த கண்ட்ரியில், வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக போகிறவங்க மெடிக்கல் வீசா வாங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வீசாஸ் இருக்குன்னு இதை வாங்கணும். இதை வாங்கினா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம். நெக்ஸ்ட் பாருங்கள், பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ். ஸோ டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் அதுக்கு என்ன பேசிக்காக எப்படி இருக்கணும்? ஒரு டூர் போகணுன்னு ஒரு ஆசை நமக்குள்ளே வருது அப்படின்னா எதனால் வருது? certain elements are the fundamental to attract tourists as travel destinations. pleasant weather, அதாவது அங்கே போனால் வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கும். இங்கே வந்து வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இதுவே ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீனிக் பியூட்டி, அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்து அழகாக கொட்டும், அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனுடைய அந்த அழகை ரசிக்கிறதுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸ், அங்கே ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு போகிறோம். அந்த மாதிரி எங்கேயுமே அதிசயத்தில் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்காக, ஒரு ஃபண்டமெண்டலாக, அதாவது பேசிக்காக ஒரு டூரிஸ்ட் அப்படின்னா இது எல்லாமே அடங்கியிருக்கும். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். ஸோ அதில் வந்து பாருங்கள், நம்ம என்னென்ன ஏரியாஸ் எப்படிலாம் பார்ப்போம். லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அங்கே லேண்ட் ஃபார்ம்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது? மவுண்டைன், பிளாட்யூ, கேன்யான்ஸ், வேலிஸ், கேவ்ஸ், சிர்க்யூஸ், சாண்ட் டியூன்ஸ், கோரல் ரீஃப்ஸ், கிளிஃப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே லேண்ட் ஃபார்ம்ஸ். இதையெல்லாம் பார்க்குறதுக்காக இப்போ பீச்சு, அங்கே வந்து சீ சைட்லாம் போவோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள்,
ஒரு சி இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு செங்குத்தாக ஒரு சுவர் நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சிர்க்யூ அந்த மாதிரி சொல்லுவோம். கிளிஃப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கிளிஃப்ஸ் அப்படின்றது என்னது, ஒரு சீயோடைய எட்ஜில் ஒரு ராக் ரொம்ப செங்குத்து மாதிரி தெரிகிறது, இந்த மாதிரி இருக்கும். இதையெல்லாம் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்னு வாட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா வாட்டர் வாட்டரில் என்னென்ன ரிவரு, லேக்கு, வாட்டர் ஃபால்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஜெய்சர், ஸ்னோ, கிளேசியர், வாட்டர் கரண்ட்ஸ், டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ், இதெல்லாம் வந்து வாட்டரில் எல்லாமே வந்து சைக்ளோன்ஸு, சூறாவளி மாதிரி வாட்டருக்கு நடுவில் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது. ஜெய்சர்ஸ் அப்படின்றது என்னது, ரொம்ப ஹாட் ஏர் வருது, வாட்டரும் அங்கே அந்த ஸ்டீமும் சேர்ந்து ரொம்ப ஹீட்டாகி வர்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்னோ, கிளேசியர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஐஸ் ரிவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து வாட்டரில் வருது. வெஜிடேஷன் அப்படின்றது வந்து ஃபாரஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாஸ், கிராஸ்லேண்ட்ஸ், மூர்ஸ், டெசர்ட்ஸ் எக்ஸெட்ரா. மூர்ஸ் அப்படின்னா அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது கல்டிவேட் பண்ணாத இருக்கக்கூடிய பிளேஸு ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வெஜிடேஷன், ரொம்ப க்ரீனரியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கிளைமேட் அப்படின்னா சன்ஷைனு, க்ளவுட்ஸு, அதுக்கப்புறம் டெம்ப்ரேச்சர், அட்மிரபிள் டெம்ப்ரேச்சர், ரெயின், ஸ்னோ, இது எல்லாம் வந்து கிளைமேட்குள்ளே வரும். டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, கரெக்டாக மிதமாக இருக்குது, இதே மாதிரியே எப்பயும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வருது, கிளைமேட்டுக்குள்ளே வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அனிமல் லைஃப். வைல்டு லைஃப் இருக்குது. வைல்டு லைஃப்பில் பேர்ட்ஸு, ஜூஸு, பார்க்ஸு, இதுக்கெல்லாம் போகிற ரிசர்வ்ஸு, இதெல்லாம் வந்து வைல்டு லைஃப். அப்புறம் ஹண்டிங், ஃபிஷ்ஷிங், இதெல்லாம் அனிமல் லைஃபு. அதுக்கப்புறமா வந்து செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸ், டவுன்ஸு, சிட்டிஸ், வில்லேஜஸ், அதுக்கப்புறம் இன்னமும் வந்து நிலச்சி இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டூரிசமில் வரும். அதுக்கப்புறம் கல்ச்சர் அப்படின்றது என்னது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வேஸ் ஆஃப் லைஃப், ட்ரெடிஷன்ஸ், ஃபோக்லோர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அவங்க செய்யக்கூடிய, ஒரு ஊரில் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து பீப்புள் எப்படி இருக்காங்க, அவங்க வந்து பாரம்பரியமாக என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்க ட்ரெடிஷன்ஸ் எப்படி இருக்குது, இதையெல்லாம் நாம் பார்ப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கேம் ரிசர்வ்ஸ் பாருங்கள். an area of land set aside for the protection of wild animals. ஸோ வைல்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா வந்து கேம் ரிசர்வ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நல்லா போயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் இன் இந்தியா, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.